மரச்செக்கு எண்ணெய்க்கு மாறுவோம், ஆரோக்கியத்தை காப்போம். மினாலியா மரச்செக்கு கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய். மினாலியா, ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பெருகட்டும். புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது சட்டமன்ற கொறடாவாக இருந்தவர், அமைச்சரவையிலே 3வது இடத்திலே இருந்தவர். இப்படிப்பட்ட ஒரு சீனியரை இன்றைக்கு 64 அமைப்பு செயலாளர்களோடு ஒருவராக உட்கார வைத்திருக்கிறார்கள். அவருடைய அதிருப்திக்கு அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் அழைப்பிதழ் மட்டும் காரணமாக இருக்க முடியாது. மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அமைப்பு செயலாளர்கள் எல்லாம் உட்கார்ந்திருப்பார்கள். இந்த புகைப்படத்தை நீங்கள் பலமுறை பார்த்திருக்கக்கூடும். பொதுச் செயலாளர் சீட்டுக்கு வலது பக்கம் அவர் இருக்க வேண்டும் அல்லது இடது பக்கம் அவர் இருக்க வேண்டும். அவரை விட ஜூனியர்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர் சீனியர் எதிரே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். இது அந்த கட்சியிலே அவருக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அவமானம் என்று நான் சொல்கிறேன். திருமதி சசிகலா எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுப்பதற்கு முன், அதாவது அவருடைய பெயரை எம்எல்ஏக்கள் மத்தியில் சிபாரிசு செய்வதற்கு முன் யாருடைய பெயரை சிபாரிசு செய்யலாம் என்று பரிசீலித்த போது முதல் பெயராக அவருக்கு தோன்றியவர் செங்கோட்டையன் தான். இதை நான் 100% விசாரித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்புறம் ஏன் சார் மாறிச்சு, எடப்பாடி அவர்கள்ட்ட வந்துச்சு? அதற்கு வேறு காரணங்கள். நான் எம்ஜிஆரால், நான் ஜெயலலிதாவால் நான் இந்த நிலைக்கு வந்தவன் என்று சொல்லுகிறார். இன்னொன்று, கட்சியினுடைய ஒற்றுமை நான் முக்கியம் என்று நினைக்கிறேன், என்னை சோதிக்காதீர்கள் என்கிறார். யாருக்கு சொல்லுகிறார்? எடப்பாடி பழனிசாமிக்கு தான் சொல்லுகிறார். உதயகுமார் ஒரு பெரிய நகைச்சுவை ஜோக் அடிச்சிருக்கார் நேற்று. அம்மா எம்ஜிஆர் ரெண்டும் கலந்தவர் தான் எடப்பாடி. 2 பேருடைய ஆன்மாவும் அவர் உள்ள பூண்டு இருக்கான். என்ன கோஸ்ட் கதையெல்லாம் சொல்லுவார் போல இருக்கு. அந்த மாதிரி என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் பாருங்கன்ற மாதிரி அவர் கதை சொல்கிறாரு. தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் Y+ செக்யூரிட்டி அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. விஜய்க்கு என்ன பிரச்சனை வந்து போச்சு? இப்போ அவரே ஒரு 10 பவுன்சரை வச்சுருக்காரு, நல்ல சில்லறை வச்சுருக்காரு. அவருக்கு எதுக்கு மத்திய போலீஸ் பாதுகாப்பு? அதெல்லாம் சாதாரண பாதுகாப்பே போதும். போலீஸ் ஸ்டேஷனில் 4 PC போட்டாலே போதும். அவருக்கு எதுக்கு Y+ பாதுகாப்பு? இன்னும் மீட்டிங்கே வரல, வெளியிலே வரல, இன்னும் சீனுக்கே வராதவருக்கு எதுக்கு சீன் போடுறீங்க? இப்போ அவரு இந்த பிரசாந்த் கிஷோர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. சீமான் அவர்கள் அதுக்கு ஒரு கருத்து என்ன, பணக்குழுப்பு. ஒரு ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி அலை உருவாகிவிட்டால் பிரசாந்த் கிஷோர் அல்ல, யார் வந்தாலும் அந்த அலையை தடுக்க முடியாது. அலையை தடுத்துருவாங்களா? அடுத்தடுத்து தவறுகள், சட்டம் ஒழுங்கு மோசமான நிலைமை, ஊழல் உச்சத்தில் இருக்கிறது. எதிர்கட்சிகள் ஒரு அணியில திரண்டுட்டாருன்னா என்ன சார் பண்ணுவாரு? பிரசாந்த் கிஷோர் ஜெயிக்க வச்சிருவாரா? பொட்டியெல்லாம் மாத்துறதுக்கு ஐடியா கொடுப்பாரா? என்ன பேத்தல் இது? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இப்போ ஒரு பெரிய சர்ச்சை பொருளாக மாறிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா விழா புறக்கணிச்சாரு, இந்த படங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. எடப்பாடி அவர்களுக்கு எதிராக ஒரு போர்க்கொடி தூக்குறாரா, இல்லை கட்சியிலிருந்து எடப்பாடி அவர்கள் ஒதுக்குறதுக்கான விஷயமா? இதெல்லாம் கட்சியிலிருந்து அவரை ஒதுக்குவதற்கான விஷயமான்னு சொல்றீங்களா? திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர். 1977 அதிமுக சந்தித்த முதல் சட்டமன்ற பொதுத் தேர்தல், அந்த தேர்தலில் இருந்து தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் பல முறை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆகிய இருவராலும் வாய்ப்பளிக்கப்பட்டு கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி முக்கிய பொறுப்புகளை வகித்தவர். இன்றைக்கு அதிமுகவில் அவர் என்னவா இருக்கார் அப்படின்னா, அதிமுகவுக்கு அமைப்பு செயலாளர்கள்னு ஒரு 63-64 பேர் இருக்காங்க. இந்த 64 பேரில் ஒருத்தராக இருக்கார். யாரு? அதிமுகவினுடைய தலைமை நிலைய செயலாளராக நீண்ட காலம் பல வருடங்கள் இருந்தவர், அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளராக கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக இருந்தவர் ஒருவர். புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது, எதிர்க்கட்சி தலைவராக அந்த அம்மையார் இருந்தபோது சட்டமன்ற கொறடாவாக இருந்தவர், அமைச்சரவையிலே 3வது இடத்திலே இருந்தவர். இப்படிப்பட்ட ஒரு சீனியரை இன்றைக்கு 64 அமைப்பு செயலாளர்களோடு ஒருவராக உட்கார வைத்திருக்கிறார்கள்.
அவருடைய அதிருப்திக்கு அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் அழைப்பிதழ் மட்டும் காரணமாக இருக்க முடியாது. அதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் அதிமுக தலைமை கழக ஆலோசனை கூட்டம் நடக்குது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நீண்ட மேஜைக்கு பின்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி, அவருக்கு வலதும் இடதுமாக துணை பொதுச் செயலாளர்கள், தலைமை நிலை செயலாளர், பொருளாளர் எல்லோரும் உட்கார்ந்திருப்பார்கள். எதிரே மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அமைப்பு செயலாளர்கள் எல்லாம் உட்கார்ந்திருப்பார்கள். இந்த புகைப்படத்தை நீங்கள் பலமுறை பார்த்திருக்கக்கூடும். அப்படி உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த படத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த பக்கம் இருக்க வேண்டியவர்களில் மிக முக்கியமானவரான செங்கோட்டையன் எதிரே பார்வையாளர் வரிசையிலே அல்லது அந்த கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் வரிசையிலேயே உட்கார வைக்கப்படுவது என்பதே அவருக்கு நேர்ந்திருக்கிற ஒரு அவலம் என்று நான் சொல்லுவேன். அங்கே உட்கார வேண்டியவர் பொதுச் செயலாளர் சீட்டுக்கு வலது பக்கம் அவர் இருக்க வேண்டும் அல்லது இடது பக்கம் அவர் இருக்க வேண்டும். அவரை விட ஜூனியர்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர் சீனியர் எதிரே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். இது அந்த கட்சியிலே அவருக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அவமானம் என்று நான் சொல்லுவேன். ஆகவே இதை அவர் இத்தனை நாள் சகித்துக் கொண்டிருந்ததே பெரிய விஷயம். நான் எந்த தகுதியில் இருக்க வேண்டும், நீங்கள் எந்த தகுதியில் இருக்க வேண்டும் என்று தலைமையை பார்த்து கேட்டிருக்க வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி சந்தர்ப்ப சூழ்நிலையால் முதலமைச்சரானவர். திருமதி சசிகலா அவர்கள் பதவியேற்க முடியாத சட்ட ரீதியான நெருக்கடி ஏற்பட்ட காரணத்தால் திருமதி சசிகலா தயவில் முதலமைச்சரானவர் திரு எடப்பாடி பழனிசாமி. திருமதி சசிகலா எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுப்பதற்கு முன், அதாவது அவருடைய பெயரை எம்எல்ஏக்கள் மத்தியில் சிபாரிசு செய்வதற்கு முன் யாருடைய பெயரை சிபாரிசு செய்யலாம் என்று பரிசீலித்த போது முதல் பெயராக அவருக்கு தோன்றியவர் செங்கோட்டையன் தான். இதை நான் 100% விசாரித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்புறம் ஏன் சார் மாறிச்சு, எடப்பாடி அவர்கள்ட்ட வந்துச்சு? அதற்கு வேறு காரணங்கள், அதை வெளியில் சொல்ல முடியாத காரணங்கள். அப்போது என்னென்ன நடந்தது என்றெல்லாம் உங்களுக்கு இளம் பத்திரிகையாளராக தெரியுமோ இல்லையோ, பல பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். கூவத்தூரில் நடந்த கூத்துக்கள் என்று அதற்கு பெயர். அந்த கூத்துக்கள் என்ன? வார பத்திரிகைகள் விலாவரியாக எழுதியிருக்கின்றன. பண விநியோகம் நடந்தது, தங்க பிஸ்கட் அல்லது தங்க நகை தரப்பட்டது. இதையெல்லாம் நாம் பத்திரிகையிலே படித்த செய்திகள். எந்த பத்திரிகை மீதும் அதற்காக அதிமுக வழக்கு போடவில்லை. அப்பது உண்மை. அப்படி என்றுதான் நாம் அதை கருத வேண்டும். ஆகவே அப்போது பல கூத்துக்கள் நடந்தன, அது வேறு விவகாரம். அப்போது திரு செங்கோட்டையன் அமைச்சராக்கப்பட்டார். இடையில் அம்மா அவர்களால் அவருக்கு ஒரு சந்தர்ப்ப சூழலில் அவருக்கு ஒரு கருத்து வேறுபாடு, அவர் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலை, அவர் மீது ஒரு அதிருப்தி, ஆகவே ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலை. அந்த குறுகிய இடைவெளி தவிர பார்த்தீர்கள் என்றால் அதிமுகவின் சட்டமன்ற தேர்தல்களை அதிமுக எதிர்கொண்ட போது, சில தேர்தல்களின் போது சிலருக்கு சீட்டு வாங்கி கொடுக்கக்கூடிய நிலையில் பவர்ஃபுல் பர்சனாக இருந்தவர் செங்கோட்டையன். அப்படிப்பட்ட ஒருவரை நீங்கள் இப்போது எதிர்வரிசையில் உட்கார வைத்து நீங்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு உங்கள் பக்கத்தில் இவரை விட ஜூனியரை எல்லாம் உட்கார வைத்துக் கொண்டு ஒரு கட்சி நடத்தினால் அதை அவர் ஜீரணித்துக் கொண்டு இருந்தார் என்பதே பெரிய விஷயம் என்கிறேன் நான். இது ஒரு பக்கம். சமீபத்திய அவமதிப்பு என்று எடுத்துக்கொண்டால், நீண்டகால அவமதிப்பு என்றால் அவருக்குரிய பொசிஷன், அவருக்குரிய பொறுப்பு கட்சியில் தரப்படாதது. சமீபத்திய விஷயம் என்று எடுத்துக்கொண்டால், நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி கண்டது அல்லவா? அந்த படுதோல்விக்கு பிறகு கட்சியின் நிலையை அறிந்து வருவதற்கு வெவ்வேறு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து அறிந்து வருவதற்கு கள ஆய்வு குழு என்று ஒரு குழுவை திரு எடப்பாடி பழனிசாமி நியமித்தார். அதிலே அதிமுகவை சேர்ந்த தலைமை கழக நிர்வாகிகள், முன்னணி நிர்வாகிகள் ஒரு 10-20 பேர், தலா 2 மாவட்டம் 3 மாவட்டம்னு ஒதுக்கி கொடுத்தார். அந்த கள ஆய்வு குழு போன போது அங்கங்கே கலவரம் நடந்தது. சில மாவட்டங்களில் கட்சிக்காரர்கள் சேரை எடுத்து அடித்தார்கள். அந்த காங்கிரஸ் கட்சியை விட மோசமான கலவரம் நடந்தது. அந்த அளவுக்கு இன்றைக்கு அதிமுகவில் கட்டுப்பாடு தளர்ந்திருக்கிறது. அதெல்லாம் ஒரு பக்கம், அந்த கூத்தெல்லாம். அப்படி அமைக்கப்பட்ட கள ஆய்வு குழுவில் திரு செங்கோட்டையனுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி இடம் தரவில்லை. இது ஒரு ஆணவமான நடவடிக்கை என்று நான் பார்க்கிறேன். செங்கோட்டையனை அவமதித்த அந்த நடவடிக்கை என்பது இருமாப்பு மிக்க ஒரு நடவடிக்கை. அதையும் அவர் பொறுத்து கொண்டார், ஜீரணித்து கொண்டார். ஆகவே இப்போது உச்சகட்டமாக அவருடைய அதிருப்தி வெளிப்பட்டிருக்கிறது. ஆனால் அடிப்படையில் நீங்கள் கேட்டீர்கள், போர்க்குடி தூக்குவாரா என்று பல பேர் கேட்கிறார்கள். அடிப்படையில் அவர் ஒரு கலகக்காரர் அல்ல, பொறுத்து கொண்டு போகிறவர் தான். ஆனால் பொறுக்க முடியாத நிலைக்கு இப்போது தள்ளப்பட்டு விட்டார்.
ஆகவே அவர் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகிய இருவரால் உருவாக்கப்பட்டவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எடப்பாடி பழனிசாமியினால நான் இந்த நிலை இல்லை, நான் எம்ஜிஆரால, நான் ஜெயலலிதாவால் நான் இந்த நிலைக்கு வந்தவன் என்று சொல்லுகிறார். இன்னொன்று, கட்சியினுடைய ஒற்றுமை நான் முக்கியம் என்று நினைக்கிறேன், என்னை சோதிக்காதீர்கள் என்கிறார். யாருக்கு சொல்லுகிறார்? எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் சொல்லுகிறார். ஆகவே திரு செங்கோட்டையன் பொங்கி எழுந்திருக்கிறார். அவர் அமைதிப்படுத்துவதற்கு முயற்சி நடைபெறுமா, அல்லது அவரை மேலும் அலட்சியப்படுத்துகிறார் நிலையை தோற்றுவித்து அவரை ஒரு வேறு முடிவை எடுக்க வைத்து விடுவார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது சமீபத்தில் இவர் கட்சி விட்டு விலகுவார், இல்லாட்டி இவர் தலைமையில அதிமுக அணி உருவாகும் அப்படிங்கிற பேச்சுகள் தான் வந்துட்டு இருக்கு. இல்லை, நான் அப்படி எதுவும் உடனடியாக நடந்துவிடும் என்று நினைக்கவில்லை. நிச்சயமாக திரு செங்கோட்டையின் விஷயம் எப்படி போகிறது என்று பல பேர் உன்னிப்பாக பார்க்கிறார்கள். திமுக ஒரு பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறது, பாஜக ஒரு பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறது, திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா ஆகியோரும் இந்த நடவடிக்கையை கூர்மையாக நிச்சயமாக கவனிப்பார்கள். அதே போல அதிமுகவுக்குள்ளேயும் இப்போது அதிருப்தியாக இருக்கக்கூடிய வேறு 1-2 பேரும், என்னிடத்திலேயே கூட ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்லுகிறார், செங்கோட்டையன் இந்த தடவை இறங்கி வராமல் இருந்தால்தான் திரு எடப்பாடி கொஞ்சம் பயப்படுவார், ஆகவே செங்கோட்டையன் கெத்து காட்ட வேண்டும் என்று என்னிடத்திலே ஒரு முன்னாள் அமைச்சர் பேசினார். திரு செங்கோட்டையன் நான் நெருக்கமாக இருப்பவன் என்றதால் அவரிடம் இந்த தகவலை சொல்லுங்கள் என்று ஒரு முன்னாள் அமைச்சர் என்னிடம் சொல்லுகிறார். கெத்து காட்டுவதிலிருந்து இறங்க வேண்டாம், இதே போல கலக குரலை சில பிரச்சனைகளை எழுப்ப சொல்லுங்கள். தமிழ்நாடு முழுக்க அவர் தொண்டர்கள் ஆதரவு மிக்க ஒரு தலைவர், கீழ்மட்ட நிர்வாகிகிட்ட பெரிய பிடிப்பு உள்ள ஒரு தலைவர். அதற்கு காரணம் என்னன்னா, மந்திரியாக இருந்தபோது தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான கட்சிக்காரர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகவே அந்த காரணத்தினால் கட்சிக்குள்ள அவர் ஒரு செல்வாக்கானவர். அதனால தான் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், கலக கொடி தூக்க மாட்டார். ஆனால் அவரை நீங்கள் மேலும் சீண்டினால், இப்போ அமைதியாக இருந்தீங்கன்னா தச்சிங்க, அவரை சீண்டினால் அவர் பொங்கி எழுவார். அவர் எந்த முடிவெடுத்தாலும் அவருக்கு ஆதரவு கூடும் என்பதுதான் என்னுடைய பார்வை. ஓகே சார், இப்போ அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் Y+ செக்யூரிட்டி அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 பேத்துக்கும் பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது மேல? இது பின்னணியில் அரசியல் இருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். தமிழக போலீஸ் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய போலீஸ் பாதுகாப்பு என்பது விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டிய அளவுக்கு செங்கோட்டையனுக்கு பிரச்சனை அங்கே எழவில்லை. யாரும் அதிமுககாரர்கள் அவர் கருத்தை வரவேற்கிறார்களே தவிர அவர் வீட்டுக்கு போய் ஆர்ப்பாட்டம்லாம் யாரும் பண்ணலை. செங்கோட்டையன் பிரச்சனை ஆகலை, இது இன்னும் பிரச்சனை ஆகலை. செங்கோட்டையன் பேசுவது சரிதான் என்று கட்சிக்காரர்களே கருதுகிறார்கள். அதனால தான் நேற்று அடுத்த நாள்லாம் பொதுக்கூட்டம் போட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. அந்த மாவட்ட நிர்வாகிகள்லாம் மேடையில் இருக்கிறார்கள். செங்கோட்டையன் பேசுவது தவறு என்று கருதினால் மேடைக்கு எப்படி போவார்கள்? ஆகவே செங்கோட்டையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டிஎம்கே சும்மா போலீஸ் எல்லாம் போட்டு ஒரு செங்கோட்டையனை பேசு பொருளாகவே வைக்க வேண்டும் என்று நினைக்கிறது திமுக. அப்படி நினைப்பதில் தவறில்லை. ஏன்னா எதிர்கட்சியில் பிரச்சனை தோன்றுகிறது, சலசலப்பு தோன்றுகிறது என்றால் அதை இன்னொரு கட்சி பயன்படுத்தத்தான் பார்க்கும். அதில் தவறு என்று நான் கருதவில்லை. ஆகவே செங்கோட்டையனுக்கு பிரச்சனையின் காரணமாக போலீஸ் பாதுகாப்பு போட்டாங்கன்னு நான் நினைக்கல. அதே மாதிரி தான் விஜய்க்கு என்ன பிரச்சனை போச்சு? இப்போ அவரே ஒரு 10 பவுன்சரை வச்சிருக்காரு, நல்ல சில்லறை வச்சிருக்காரு. அவருக்கு எதுக்கு மத்திய போலீஸ் பாதுகாப்பு? சார், இந்த ரஜினி ரசிகர்கள் ஏதோ முட்டை வீச்செல்லாம் பண்ண போறேன்னு ஆடியோலாம் வந்துச்சு. இல்லை, அதெல்லாம் சாதாரண பாதுகாப்பே போதும். போலீஸ் ஸ்டேஷனில் 4 PC போட்டாலே போதும். அவருக்கு எதுக்கு Y+ பாதுகாப்பு? இன்னும் மீட்டிங்கே வரல, வெளியிலே வரல, ஷூட்டிங்கை தவிர அவர் இன்னும் பேசவே இல்லை, அரசியலே பேசலை. அரசியல் பேசாதவருக்கு எதுக்கு Y+ பாதுகாப்பு? இன்னும் சீனுக்கே வராதவருக்கு எதுக்கு சீன் போடுறீங்க? ஆகவே மத்திய அரசு இதை செய்த முடிவு ஏற்க இயலாதது. விஜய்க்கு இந்த பாதுகாப்பு தேவையே இல்லை. அவருக்கு ஏதாவது இப்படி எவனாவது ஆடியோவில் மிரட்டினா, வீடியோவில் மிரட்டினான்னா 4 போலீஸ் சென்ட்ரி போட்டால் போதும். ஆகவே அதுக்கு தகுதியான நபர் தானே வரும். ஹிந்தியில பாலிவுட்ல. சார், நான் என்ன சொல்றேன் சார், நீங்க ஒன்று கேட்டுங்க. எந்த உச்ச நடிகராக இருந்தாலும் அவர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சிகளுக்கு 10-20 பவுன்சர் போறாங்க. நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் கலந்துக்கிட்டாலே ஒரு 7-8 பவுன்சர் போறாங்க. ஏன்னா அதுக்கு காசு கொடுத்து வாடகைக்கு வச்சு அன்னியோட முடிஞ்சிடும் அந்த கதை. எல்லாம் தடியாக ஹைட்டாக இருப்பாங்க. அந்த பவுன்சர்ஸு தூக்கி எல்லாரையும் பிடிச்சி இடிச்சு நவுத்தி தான் போகிறாங்க. நானே சில நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்கேன். ஆகவே பவுன்சர்கள் பாதுகாப்போடு இருக்கக்கூடிய ஒருவருக்கு தமிழக காவல்துறையின் ஒரு 2 பேரை போட்டாலே போதும். எதுக்கு Y+ பாதுகாப்பு? ஆகவே பிஜேபியும் அரசியல் செய்கிறதா என்கிற பார்வை
நிச்சயமாக வரும். அந்த விமர்சனத்திற்கு இடம் கொடுத்திருக்க கூடாது என்பதுதான் பார்வை. ஓகே, இப்போ அவரு வந்து இந்த பிரசாந்த் கிஷோர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. சில எந்த தொகுதிகள்லாம் விஜய்க்கு பவர் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க டாஸ்க் போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். சீமான் அவர்கள் அதுக்கு ஒரு கருத்து என்னன்னா, பணக்கொழுப்பு, உடம்புல இருக்க கொழுப்பு மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, நான் அந்த உடம்பு கொழுப்பு பணக்கொழுப்புன்ற மாதிரியான வார்த்தைகளை ஏற்கவில்லை. ஆனால் அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, அபரிமிதமான பணத்தை கொட்டி கொடுத்து தேர்தல் வியூக வகுப்பாளர்களிடம் சரணடைவதே எனக்கு வந்து வியப்பளிக்கிறது, சிரிப்பை வரவழைக்கிறது. இவங்க வந்து ஒரு தேர்தலை ஜெயிச்சு கொடுத்துட முடியுமா? பிரசாந்த் கிஷோர் போன மாநிலங்களில் சில மாநிலங்களில் தோல்வி தழுவி இருக்கின்றன அந்த கட்சிகள். அப்போ அதுக்கு என்ன பதில்? இவர் என்ன பண்ணுவார்? வாக்காளர்கள் மனசில் பூண்டு திமுக ஓட்டு போடுற மாதிரி வேலை பண்ணுவாரா? மந்திர சித்து வேலை பண்ணுவாரா? சித்து வேலையில் ஈடுபடுவாரா? என்ன அவருக்கு அப்போ வந்து அவர் ஐடியா கொடுப்பார், இப்படி பண்ணுங்க அப்படி மார்க்கெட்டிங் மாதிரி தானே சார். இருங்க சார், அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு ஏதோ சில ஐடியா கொடுப்பாருன்னு வைங்க. அந்த ஐடியா வறட்சி உள்ள மூளையெல்லாம் வறட்சி உள்ளவங்கள்லாம் திமுகவில் இருக்கிறவங்களா? வறண்ட மூளை உள்ளவர்களா திமுகவில் இருப்பவர்கள்? பண்ணாங்களா சார்? வியூக வகுப்பாளர்கள் என்பது ஒரு ஒரு மித் என்பது என்னுடைய பார்வை. ஒரு ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி அலை உருவாகிவிட்டால் பிரசாந்த் கிஷோர் அல்ல, யார் வந்தாலும் அந்த அலையை தடுக்க முடியாது. அலையை தடுத்துருவாங்களா? அடுத்தடுத்து தவறுகள், சட்டம் ஒழுங்கு மோசமான நிலைமை, ஊழல் உச்சத்தில் இருக்கிறது. எதிர்கட்சிகள் ஒரு அணியில் திரண்டுட்டாருன்னா என்ன சார் பண்ணுவார்? பிரசாந்த் கிஷோர் ஜெயிக்க வச்சிருவாரா? போட்டியெல்லாம் மாற்றுறதுக்கு ஐடியா கொடுப்பாரா? என்ன பேத்தல் இது? ஆகவே எதிர்கட்சிகள் சிதறண்டிருப்பது திமுகவுக்கு பலமே தவிர பிரசாந்த் கிஷோர் வந்து ஜெயிக்க வைத்து விடுவார் என்று நான் கருதவில்லை. பிரசாந்த் கிஷோர் அதிமுக பிடிக்கலான்னு நினைச்சது, அப்புறம் வந்து சுனில் குணகுலைவை அவரை பிடிச்சாங்க, ஒன்றும் நடக்கிற வேலைக்கு ஆகலை. ஆகவே இந்த வியூக வகுப்பாளர்களால் ஒரு கட்சியை வெற்றி பெற வைக்க முடியும் என்று நான் நம்பவில்லை, நான் கருதவில்லை. ஒரு கட்சி வெற்றி பெறுவதும் வெற்றி பெறாததும் அதனுடைய செயல்பாடுகள், அதன் கூட்டணி, உட்கட்சி அரசியல், வேட்பாளர் தேர்வு, உள்ளூர் சூழ்நிலை போன்ற பல அம்சங்களை உள்ளடக்கியது தான் ஒரு தேர்தலில் ஒரு கட்சி ஒரு தொகுதியில் பெறுகிற வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது என்று நான் கருதுகிறேன். ஓகே, திமுகவில் சில மாவட்ட செயலாளர்கள்லாம் நியமனம் பண்ணியிருக்காங்க, சில மாற்றையும் பண்ணியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே சமீப காலமாக ஒரு 2-3 மாத காலமாக நிர்வாக அமைப்பை மாற்றி அமைத்து இளைஞர்களுக்கு, செயல்படுகிறவர்களுக்கு பொறுப்புகள் தர வேண்டும் என்று திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விரும்பியதாக தொடர்ந்து தகவல் வந்து கொண்டிருந்தன. அதிலே புதியவர்கள் சிலர் இப்போது வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள். மெல்ல மெல்ல திமுக திரு உதயநிதியின் கைக்குள் போகும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போது சில மாவட்டங்கள் நிர்வாக அமைப்புக்கு பரவலாக்கி இன்னும் வேகமாக பணிகளை மேற்கொள்வதற்காகவும், உட்கட்சி அதிருப்தி 1-2 இடங்களில் இருந்ததை சரி செய்வதற்காகவும், செயல்படாத சில மாவட்டங்களை செயல்படுபவர்களை பொறுப்புக்கு கொண்டு வருவதற்காகவும் இந்த நியமனங்கள் செய்யப்பட்டிருப்பதாக திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஒரு நண்பர் என்னிடத்திலே தெரிவித்தார். ஒரு முக்கிய பொறுப்பிலே இருக்கிறார். இது சமீப காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் கட்சிக்குள் என்று அவர் சொல்லுகிறார். குறிப்பாக அடுத்த தேர்தல் வேட்பாளர் தேர்வின் போதும் திரு உதயநிதியின் கை ஓங்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் மாவட்ட செயலாளர்கள் கொடுக்கிற பரிந்துரை பிளஸ் பென் நிறுவனம் நடத்துகிற ஆய்வு பிளஸ் உதயநிதியின் சாய்ஸ், இது மூன்றும் கலந்து உதயநிதி தான் இறுதியில் வேட்பாளர்களை, பெரும்பாலான வேட்பாளர்களை முடிவு செய்வார். அதன் முன்னோட்டம்தான் இது என்று நான் பார்க்கிறேன். ஆனால் ஒரு வகையில் திமுகவாவது இந்த அக்கறையை செலுத்தி கொண்டிருக்கிறது. தேர்தலை எப்படி சந்திப்பது என்ற கவலை ஓராண்டுக்கு முன்பே அவர்களுக்கு பிறந்திருக்கிறது. அதிமுக அதை பற்றி கவலைப்படவே தெரியல. ஒற்றுமைப்படணும்னதையும் ஒதுக்கி வைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. இப்போ செங்கோட்டையன் பிரச்சனையிலையும் அலட்சியமாக இருக்கிறார். அதிமுக ஜெயிச்சா என்ன தோத்தா என்னன்ற கவலை இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிறார்கள் போல் இருக்கிறது. நாங்கள் விஜய் வருவார்னு காத்துட்டு இருந்தாங்க. நான் கேள்விப்படுவது விஜய் நிச்சயமாக அந்த சுற்றுப்பயணத்துக்கு பிறகுதான் கூட்டணி குறித்த முடிவை எடுக்கப் போகிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். அதே போல கூட்டணி ஆட்சி என்பதில் விஜய் மிக உறுதியாக இருப்பார். அவர் தலைமையில் கூட்டணி அமைவதற்குத்தான் முயற்சி எடுப்பார். ஒருவேளை கள நிலவரம் ஒரு வலிமையான கட்சியோடு கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று அவர் புரிந்து கொண்டார். இப்போது அவர் அதை உணரவில்லை. இப்போது தன்னாலேயே, தன் தலைமையிலேயே கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும், தான் முதல்வராக வேண்டும் என்று இப்போது விரும்புகிறார். அந்த எண்ணத்தை அவர் மாற்றிக்கொண்டாலும் அதிமுக அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு தொகுதிகளை கேட்பார்.
அதிமுக என்ன நினைக்குது, எப்படி விஜய் வந்து கடைசியில் இறங்கி வந்துருவாரு, இப்போ கெத்தாக தான் இருப்பார், அப்புறம் சூழ்நிலையை புரிஞ்சிட்டு வந்துருவார், நம்ம கொடுக்குற 30 40 வாங்கிப்பாருன்னு. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எப்போது அவர் பேச்சுவார்த்தைக்கு ஒருவேளை முடிவு செய்தாலும் 80 தொகுதிகளுக்கெல்லாம் குறைவாக அவர் வரவே மாட்டார். கூட்டணி ஆட்சி அப்போதுதான் அமைக்க முடியும் என்கிற சிந்தனையோடு தான் அவர்கள் தேர்தல் சீட்டையே அணுகுவார்கள். நான் சொல்வது சும்மா சொல்கிறேன், ஒரு சும்மா சொல்கிறேன்னா ஒரு கணிப்பு தான். ஆனால் விஜய் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் என்னிடம் சொல்லுவது, அவர் தலைமையில் கூட்டணி என்றுதான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை மாற்றம் வந்தாலும் கூட்டணி ஆட்சி என்பதில் உறுதியாக இருப்பார், அதில் மாற்றம் இருக்காது என்கிறார்கள். அவர் 1-2 சிறிய கட்சிகளை தன் தலைமையில் சேர்க்கலாம் என்று கணக்கு போடுவதாக என்னிடத்திலே சொல்லுகிறார்கள் விவரம் தெரிந்த நண்பர்கள், அதாவது அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள். விடுதலை சிறுத்தை கட்சி, தேசிய முற்போக்கு கழகம், கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகளை உள்ளடக்கி ஒரு அணை அமைக்கலாம் என்பது அவரது சிந்தனையாக இருக்கிறது என்ற பேச்சு இருக்கிறது. ஒருவேளை அவர் மாற்றம் வந்தாலும் அவர் அதிக இடங்களைத்தான் எதிர்பார்ப்பார். ஓகே சார், இப்போ வந்து அதிமுகவில் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது தேர்தல் ஆணையம் வந்து விசாரிக்கலாம் அப்படிங்கிற நிலை வந்திருக்கு. இந்த இரட்டை இலை சின்னத்துக்கு வந்து ஆபத்து வரப்போகுதா, இல்லை முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குமா? இப்போது அது உடனடியாக அப்படி எதுவும் நடக்கும் என்று தோன்றவில்லை. இந்த விசாரணை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு அதிமுக போகக்கூடும். தேர்தல் ஆணைய விசாரணை எதிர்த்தே கூட, தேர்தல் ஆணையம் இன்னும் விசாரிக்க பாதிதான் விசாரித்திருக்கிறது, அந்த முழுமையாக விசாரணை முடிக்கல. விசாரிக்க தொடங்கும் போதே இவர்கள் பெட்டிஷனை போட்டு விட்டார்கள் இங்கே. இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு ஒருவேளை அதிமுக போனால் அதிலே தன்னையும் விசாரிக்க வேண்டும் என்று திரு ஓபிஎஸ் இம்ப்ளீட் பெட்டிஷன் நேற்றைய தினம் போட்டிருக்கிறார். அது ஒரு முக்கியமான திருப்பம். ஓபிஎஸ்ஸை கேட்காம டிசைட் பண்ண முடியாது, அவருக்கு நோட்டீஸ் சார் பண்ணணும். அப்போ அவர் கோர்ட்டில் போய் மறுபடியும் சொல்லுவார், அடியப்படுற பாரதப்பட்டான்ற மாதிரி முதல்லேருந்து ஆரம்பிப்பார். இந்த விதிகளை மாற்றினது செல்லாது, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்ன்ற இரட்டை கையெழுத்து முறை இருந்தது. ஒருத்தர் வந்து 2 ஓட்டுன்ற மாதிரிலாம் சொல்லி ஒரே ஓட்டில் 2 பேராக அதை என்னமோ ஒரு குழப்பமான ஏற்பாடு நடந்தது. அப்படியெல்லாம் நடந்தது. அதன் பிறகு தான் நாங்கள் வந்தோம், இதை பொதுக்குழு ராட்டிஃபை பண்ணிச்சு. அதெல்லாம் அவர் போய் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லலாம். அந்த வழக்கை உடனடியாக முடியுதான்னு பார்க்கணும். இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏடிஎம்கே போகலன்னா எலெக்ஷன் கமிஷன் குறுகிய காலத்துக்குள் முடிவெடுக்கணும்னு இப்போ எதுவும் கோர்ட்டு டைரக்ஷன் கொடுக்கல. எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ண போகுது, யார் யாருக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ண போகுது, இதற்கு நடுவில் வேறு 1-2 பேர் புதுசாக பெட்டிஷன் போடலாம் என்றும் தகவல்கள் இருக்கின்றன. அப்படி ஏதாவது நடக்க போதான்னு தெரியல. ஆனால் சின்னத்திற்கு உடனடி ஆபத்து இல்லை என்றாலும் இது ஒரு செட்பேக் ஏடிஎம்கேவுக்கு. இப்படிப்பட்ட ஒரு திடீர் உத்தரவு வந்தது என்பது ஏடிஎம்கேக்கு செட்பேக். ஏற்கனவே எத்தனை செட்பேக்கு, கட்சிக்குள்ள பிரச்சனை, செங்கோட்டையன் திடீர்னு கலகத்தை ஆரம்பிச்சிருக்காரு, ஓட்டு தபதபான்னு கீழே இறங்கி போச்சு, ஓட்டர் நடத்தின சர்வேல இன்னும் இறங்கி இருக்குன்றாங்க, 20% தான் அதிமுகவுக்கு இருக்குன்றாங்க. இப்படி அதிமுகவுடைய நிலைமை பலவீனமாக காட்சியளிக்கிறது. அதனால் தேர்தல் கமிஷனில் தோன்றி இருக்கக்கூடிய சிக்கல் என்பது ஒரு புதிய சிக்கல், புதிய நெருக்கடி என்று நான் பார்க்கிறேன். இந்த நிலையில வந்து ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த நிபந்தனைகளும் வேணாம், நான் வந்து கட்சியில சேர தயார் அப்படின்னு சொன்னார். ஆர்பி உதயகுமாருக்கு வந்து நான் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆர்பி உதயகுமார் அதிமுகவில் திடீர் தலைவராக தானும் உருவாக வேண்டும் என்று நினைக்கிறார். ஏற்கனவே வேலுமணி ஒரு தலைவர் ஆகிட்டார், இப்போ அவர் ஒரு பவர் சென்டர். எடப்பாடிக்கு நிகராக அவரும் தன்னை நினைச்சுக்கிறார். சர்வ கட்சி தலைவர்களையும் போய் சந்திக்கிறார். அவருக்கு ஒரு பவர் இருக்குல்ல, அதுதான் ஒரு 5-6 எம்எல்ஏ அவர்கிட்ட இருக்காங்க. ஒரு 7-8 மாவட்ட செயலாளர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆதரவு கோஷ்டி சேர்த்துட்டு இருக்கார் திரு எடப்பாடி பழனிசாமி. இன்னும் தெரியாது, அதிமுகவுக்குள் வேலுமணி கோஷ்டி சேர்க்கிறார், இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு நடுவில் முனுசாமி, அவர் தான் ஒரு திடீர் தலைவர். அவர் வந்து தர்ம யுத்த காலத்தில் உருவான தலைவர். ஆளாளுக்கு ஒரு 7-8 தலைவர் உருவாயிட்டாங்க அதிமுகவில். அதனால் அவர் தலைவராக நினைக்கிறதுனால இந்த எத்தனை தலைவர்களுக்கு பதில் சொல்கிறதுன்னு ஓபிஎஸ் நினச்சிருக்கலாம். அதனால் உதயகுமாருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலைன்னு. உதயகுமார் ஒரு பெரிய நகைச்சுவை ஜோக் அடிச்சிருக்காரு நேற்று. அம்மா எம்ஜிஆர் 2ம் கலந்தவர் தான் எடப்பாடியும். 2 பேருடைய ஆன்மாவும் அவர் உள்ள பூந்து இருக்கான். என்ன கோஸ்ட் கதையெல்லாம் சொல்லுவார் போல இருக்கு. அது என்ன படம், அந்த இவருடைய படம், பேய் படம் சுந்தர்சி எடுத்தார், அந்த மாதிரி என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் பாருங்கன்ற மாதிரி அவர் கதை சொல்கிறாரு. புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதாவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் எவ்வளவு பெரிய மாஸ் லீடரு, அவரோட போய் இவங்க அடுத்தடுத்து தோல்வியை தழுவிய ஒரு தலைவரோட போய் ஒப்பிடலாமா? இன்னைக்கு அதிமுகவில் நீங்கள் வேறு வழி இல்லாமல் எல்லாரும் சேர்த்து அவரை உட்கார வச்சுருக்கீங்க. நான் அவர் தலைமையில் ஆட்சி நடந்தது, அதில் நல்லதும் நடந்திருக்கு, ஊழலும் நடந்திருக்கு, அது தனி கதை. ஆனால் அதுக்காக போய் எப்பேற்பட்ட தலைவர், மாபெரும் மக்கள் சக்தி பெற்ற எம்ஜிஆரோட
சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு ஊரில் பேச வராருன்னா அதிகாலை 1 மணிக்கு எம்ஜிஆர் போவார். அப்பயும் மக்கள் திரண்டு காத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட தலைவருங்க 200 ரூபா கொடுத்து கூட்டம் சேர்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கிற உங்கள் இன்றைய தலைவர்கள் எங்கே? இன்றைய தலைவர்கள் அதில் யாரானாலும் எம்ஜிஆர் எங்கே, இவர்கள் எங்கே? மலையும் மடுவையும் மண்ணையும் ஒப்பிடுவதா நீங்கள்? ஆகவே அவர் நிறைய ஜால்ரா அடிக்கிறதுன்னு ஆரம்பிச்சு என்னென்னமோ பேசிட்டு இருக்கார். பேசட்டும். ஓபிஎஸ் அவர்கள் கூறிய கருத்தை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை, அதிமுக மீண்டும் ஒன்றுபட்டு எல்லா தலைவர்கள் பிரிந்தவர்கள் நீக்கப்பட்டவர்கள் எல்லோரும் சேர்ந்தார்தான் பழைய எழுச்சி தொண்டர்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். இல்லை, இவர்கள் பிரிந்தவர்கள் நீக்கப்பட்டவர்கள் சேர்க்க முடியாது என்றால் அவர்கள் யாரோடு சேர்கிறார்களோ அது அதிமுக வாங்குகிற ஓட்டைத்தான் அவர்கள் வாங்குவார்கள். ராமநாதபுரத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் வாங்கிய ஓட்டோ, தேனியில் திரு டிடிவி தினகரன் வாங்கிய ஓட்டோ அதிமுகவுக்கு விழ வேண்டிய ஓட்டுகள். அதன் காரணமாகத்தான் அதிமுக ராமநாதபுரத்தில் டெபாசிட் இழந்தது, தேனியில் டெபாசிட் இழந்தது, மதுரையில் டெபாசிட் இழந்தது. இதை அதிமுக எப்போது உணரப்போகிறது என்று தெரியவில்லை. இப்போ தலைவர்கள் நீங்க சொன்னீங்க, எஸ்பி வேலுமணி ஒரு தலைவர், ஆர்பிஐக்கு ஒரு தலைவர். அப்படிங்கும்போது இவங்க எல்லாருமே தலைவராகனா ஒரு வலிமையான தலைவர் இல்லாதனால தான் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கா? ஆளாளுக்கு நினச்சிக்க வேண்டியதுதான் சார். இவர் யாரையும் கட்டுப்படுத்துகிற நிலைமையில் இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் மோசமான தோல்விக்காக ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளர் அவரால் நீக்க முடிஞ்சதா? எடப்பாடி பழனிசாமியால் நீக்க முடியாது. நோட்டீஸ் கூட முடிக்க முடியல. ஒரு 4 பேரை மாற்ற கூட முடியல. ஆள் இல்லைன்னு சொல்றீங்க. அதனால் இன்றைய அதிமுக என்பது தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன்ற நிலைமையில தான் இருக்கு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஒன்றுபட்டு கூட்டணியும் உருவாக்கணும். வெறும் ஒன்றுபட்டால் மட்டும் பத்தாது, ஒன்றுபட்டு கூட்டணியும் உருவாக்கணும். ஒன்றுபடலைன்னா இவர்களெல்லாம் இவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவார்கள், இவரை எதிர்த்து பிரச்சாரம் செய்வார்கள், அதிமுகவின் ஓட்டை பிளப்பார்கள். இதுதான் நடக்கும். முதல்வர் சொல்லியிருந்தாரு, அண்ணாமலை அவர்களும் கவர்னர் ஆர்.என். ரவி அவர்களும் இங்கேயே இருக்கட்டும், எங்கேயும் அவங்கள மாத்திராதீங்க, இடம் மாத்திராதீங்க, நம்மளோட 26 வெற்றிக்கு இவங்களே பிரச்சாரம் பண்ணிடுவாங்க, இவங்களை வச்சு நம்ம பிரச்சாரம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் செய்திருப்பது கிண்டல் என்று அவரே நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவ்வாறு ஆளுநர் ரவி அவர்களும் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலையும் நீடிப்பார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போதாத காலம் என்று அர்த்தம். அண்ணாமலை அவர்கள் அடுத்தடுத்து இந்த ஆட்சியை உலுக்குகிற வகையில் ஆதாரங்களை தேடிக்கொண்டிருக்கிறார், குற்றச்சாட்டுக்களை சுமத்தி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கொடுக்க முடியாமல் திமுக அரசு பல சமயங்களில் அண்ணாமலையிடம் திணறி சிக்கி தவித்திருக்கிறது. அதே போல மேதகு ஆளுநர் அவர்கள் திராவிட சித்தாந்தங்கள் என்று கூறப்படுகிற புனையப்படுகிற கட்டுக்கதைகளை பிரச்சாரங்களை பொருத்தமான நிகழ்ச்சிகளில் தன்னுடைய பேச்சுக்கள் மூலம் நொறுக்கி வருகிறார். ஆகவே ஆர்.என். ரவி அவர்கள் நீடிப்பதோ அண்ணாமலை அவர்கள் நீடிப்பதோ திமுகவுக்கு நேரம் சரியில்லை என்று காட்டுவதாகத்தான் அமையுமே தவிர நீங்கள் ஜெயிப்பதற்கு வழிவகுக்காது. அண்ணாமலை அவர்கள் கூறியிருப்பதை போல இதெல்லாம் கர்வத்துடன் கூடிய பேச்சாகத்தான் பார்க்கப்படும். அண்ணாமலை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பாஜகவை சேர்ந்த மற்ற எவரையும் விட திமுகவுக்கு ஆபத்தானவர் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதான் இப்போ அறிவாலயத்தில் இருக்க சிங்கிளா நான் உருவிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. அவையெல்லாம் ஒரு பேச்சுக்காக ஒரு பேச்சில் வருகிற ஃப்ளோவில் ஒரு காட்டமாக பேசக்கூடிய விமர்சனத்தில் சொல்லக்கூடியது. அதான் அதுக்கு ரிப்ளை ரொம்ப காட்டமா வருது. ஒரு புல்ல கூட நீங்க பிடுங்க முடியாது அப்படின்லாம் சொல்றாங்க. அதுதான் நான் சொல்றேன், இதெல்லாம் மேடை சவால் சார். பிளேயிங் டு த கேலரி என்று சொல்வதை போல மேடையில் தொண்டர்களை கைத்தட்டுவதற்காக, தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக கூறப்படுபவை. அது ஆர்.எஸ். பாரதி கூறியதாகட்டும், திரு அண்ணாமலை கூறியதாகட்டும், இரண்டுமே அப்படிப்பட்ட ரகத்தைச் சேர்ந்தவைத்தான். ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே பல அதிரடியான குற்றச்சாட்டு அம்புகளை திமுகவை நோக்கி எய்தார். அதற்கு 1-2 வழக்குகள் என்று மிரட்டி பார்த்தார்கள். அவரை மிரட்டி ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏற்கனவே ஆட்சியில் இருந்து ஊழல் செய்தவர்களையே உங்களால் தொட முடியவில்லை 3.5 ஆண்டு காலமாக. இதில் அண்ணாமலை மிரட்டி பார்த்தீர்கள். என்ன நடந்தது? உங்கள் மிரட்டலுக்கு செவிசாய்க்கவே இல்லை. அவர் அதை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. அண்ணாமலையை உங்களால் தொடவே முடியவில்லை. ஆகவே நீங்கள் என்ன சவால் விடுவது? ஆகவே இத்தகைய சவால்கள் எல்லாம் சும்மா பேப்பருக்காகவும் எதிரே உட்கார்ந்தவர்களை கைத்தட்டுவதற்காகவும் நீங்கள் பேசுகிற சவால்கள் என்றுதான் மக்கள் பார்ப்பார்கள். ஓகே சார், நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.